ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்னைக்கு எபிசோடில் வந்த சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடில் பாண்டியனோட பர்த்டே செலிப்ரேஷனை தான் காமிக்க போகிறாங்க. தனமூர்த்தி ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் வீடு ஃபுல்லாக இப்போ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ணன் வீட்டில் இப்போ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜீவாவும் வராரு. என்னடா நீ இன்னும் டெக்கரேஷன் முடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு ஆளாக எப்படின்னே பண்ண முடியும், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன். மீனா இப்போ வந்துட்டானா நான் கடைக்கு வேற போகணுண்டா, நகை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. அண்ணி வர வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கண்ணன். மீனா முல்லை ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. ஜீவா கேட்குறாரு, அன்னைக்கு எதுவும் சந்தேகம் வரலையே அப்படின்னு கேட்குறாரு. மீனா சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமே வரல, நான் பாயாசம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா சொல்றாரு, இது ஒன்று போதுமே, நீ பாயாசம் செய்ய போறேன்னு சொன்னதும் அன்னைக்கு சந்தேகம் வந்திருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வராத மாதிரி நான் நல்லா நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா ஜீவா ரெண்டு பேரும் இப்போ கடைக்கு கிளம்பி போறாங்க. முல்லை கண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில தனோ நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா எனக்கு உடம்பு சரியில்லை, கஸ்டமரை பாருங்க அப்படி இப்படின்னு போய் சொல்லி தனத்தை எப்படியோ கடையில இருக்க வச்சிடுறாங்க. டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூர்த்தி தனோ ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. வீட்டில் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறத பார்த்த உடனே ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு தான் எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தனோ. உங்களுக்கு தெரியாம பிளான் பண்றதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. முல்லையோட அம்மா அப்பா, ஜெகா, கஸ்தூரி, தனத்தோட அம்மா எல்லாருமே இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. கேக் வெட்டி ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க. கஸ்தூரி சொல்றாங்க, தாய்மாமன்ற முறைக்கு நாங்க நகை போட்டோம், சித்தப்பாமார்கள்லாம் என்ன போட போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கஸ்தூரி தனத்துல சொல்றாங்க, உங்களுக்கு தான் வீடு இல்லையே, அதனால நம்ம வீட்டுக்கு உங்களை கூப்பிடலான்னு இருந்தோம் இந்த செலிப்ரேஷன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா நக்கலா சொல்றாரு, இப்ப வீட்டுல இல்லாம காட்டுலயா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா முல்லை, மீனா, ஐஸ்வர்யா மூணு பேருமே இப்போ பாண்டியனுக்கு நகைலாம் போட்டு விடுறாங்க. உடனே பார்வதி கேட்குறாங்க, இதெல்லாம் அந்த 10 லட்சத்துல வாங்கினது தானே அப்படின்னு முல்லையோட அப்பாட்ட சொல்றாங்க. எடுத்துக்கு அமைதியாயிரு பார்வதி அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல மீனாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக கண்ணனோட மேனேஜர் வராங்க. மேடமும் அவங்களோட ஹஸ்பண்டுமே வராங்க. அவர்கிட்ட மீனாவோட அப்பா சொல்றாரு, மூர்த்தி குடும்பத்துல ஒரு கடை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கடை கட்டும் போதே ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த கடையை நீ நினைச்சா காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் தம்பி 4 பேரும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு தரமட்டமா அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மீனா அப்பாவோட சூழ்ச்சியில இருந்து மூர்த்தியோட ஃபேமிலி எப்படி கடையை காப்பாற்ற போறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.